குடல் வறுவல், குடல் குழம்பு, சாதம். வாங்க மதியம் லஞ்சு சூப்பராக அப்படியே பட்டை கிளப்பலாம். செம்ம டேஸ்ட்டாக எல்லாம் சூப்பராக செஞ்சுருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சூப்பராக குடல் வறுவல், குடல் குழம்பு சாப்பிட்லாம். குடல் இப்போ எல்லாம் அப்போல்லாம் குடல் நறுக்கி தர மாட்டாங்க. இப்போல்லாம் குடல் நறுக்கி கொடுத்துட்றாங்க. அதனால் ரொம்ப கஷ்டங்க. வாங்கிட்டு நம்ம மாதிரி கொஞ்சம் வயசானவங்களாம் அதை உட்காந்து க்ளீன் பண்ணி ஆஞ்சி அது ரொம்ப கஷ்டம். பொடி பொடியாக கட் பண்ணோம். இப்போ கடைங்கள்லேயே கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. முதல்ல கட் பண்ண மாட்டாங்க பாருங்கள், இப்போல்லாம் நல்லா கட் பண்ணி கொடுத்துட்றாங்க பொடி பொடியாக. அதனால் பிரச்சனை கிடையாது. ரொம்ப பெருசாக இருந்தால் நீங்கள் உட்காந்து கட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் பொடி பொடியாக. இப்போது ரொம்ப இதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு பண்ணுறத இதை ஒரு 10 முறை கழுவிக்கலாம். இப்போது நல்லா இதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்து நல்லா கை போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஒரு 6-7 முறை 10 முறை கூட கழுவுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 சொம்பு தண்ணி ஊற்றி வரலாம். ஒரு 10 முறை கழுவிட்டேன் நல்லா. இப்போ தண்ணி கொதிக்குது, சுடு தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எப்படி நீங்கள் 50 முறை கழுவுனா கூட இந்த ஈச்சை நாற்று அடிக்கும் குடல். அதனால் தண்ணி கொதிக்குது பாருங்கள். தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோ. இந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றிடணும். நல்லா ஒரு 2 சொம்பு தண்ணி கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டேன். இப்போது இதில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருணும். அப்படியே விட்டுருங்க, அந்த ஈச்சை நாற்றெல்லாம் போயிடும். சுடு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அப்படியே போட்டுருங்க. அப்படியே இருக்கட்டும், சுடு தண்ணியில் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மசால் வறுத்துக்கலாம். இது மாதிரி வறுத்து செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். 4 ஸ்பூன் தனியாக போட்டுக்கோங்க. 2 வேலைக்கான குழம்பு. 4 ஸ்பூன் தனியா. எல்லாம் அப்படி பச்சை வாசனை போனால் போதும். இப்போது சீரகம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சீரகம் போடுங்க. மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினா போதும், ரொம்ப ஒரு கறிங்க தீஞ்சிடும். சும்மா லைட்டாக ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெங்காயம் வதக்கிறதுக்கு, வெங்காயம் தக்காளி எல்லாம். பட்டை லவங்கம் கசகசாலாம் போடணும். அதுக்கு பதிலாக நான் கரம் மசாலா வச்சுருக்கேன். எல்லாமே அரைச்சி அது போட்டுக்கலாம். பாருங்கள், பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, வெங்காயம் ஒரு 100, இஞ்சி 1 கில்லு. இந்த அளவுக்கு போடுங்க இஞ்சி. இதை விட பெருசாக கூட போடுங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்டவ் அதிகமாக வச்சுக்கோங்க. நல்லா வறுத்துடணும். ஒரு 4 தக்காளி இதுலேயே வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே அதில் கட் பண்ணி போட்டு நல்லா வெங்காயம் வதங்கின பின்னாடி தக்காளி போடலாம். நல்லா வதங்கட்டும். இந்த நல்லா வதங்கி செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே தான் ஊற்றி செய்ய போகிறோம், எண்ணெயில் வதக்க போகிறது கிடையாது. திரும்ப நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 4 தக்காளி. இந்த தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த தனியாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, சோம்பு, தனியா, சீரகம், மிளகு எல்லாம், அதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை கொட்டி அதுலேயே அரைக்கலாம். அது கொஞ்சம் வெறுமையாக தண்ணி ஊற்றாது அரைங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை கொட்டி அரைச்சி நைஸாக அரைச்சிக்கலாம். ஆறட்டும், நல்லா ஆறட்டும். எண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் வதங்குற அளவுக்கு. குடல் தான் நிறைய எண்ணெய் ஊற்றாங்க. சிக்கன்னா எண்ணெய் ஊற்றலாம். அந்த வாசனைக்கு பட்டை கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதோ பாருங்க, பட்டை அப்புறம் இந்த இது சொல்லுவாங்க மராட்டி முக்கு,
சோம்பு, லவங்கம் ஒரு 2, பட்டை கொஞ்சம், மராட்டி மூக்கு கொஞ்சம் எல்லாம் போட்டுக்கிட்டேன் எண்ணெயில். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு அதுக்குள்ளே போய் அந்த மசாலா அரைச்சிட்டு இஞ்சி பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு வந்து நான் மசாலா அரைச்சிட்டேன். இஞ்சி வந்து எண்ணெயில் வதங்கினா தான் நல்லாயிருக்கும், வதக்கினா. அதனால் நான் தனியாக இஞ்சி தட்டி நல்லா நைஸாக போட்டேன். நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு பச்சை மிளகா தேவைன்னா ஒரு மிளகா போடுங்க, அந்த டேஸ்ட்டுக்காக ஒரு மிளகா பாருங்கள். ஒரே ஒரு மிளகா நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க, அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு மிளகா போட்டிங்கன்னா. வதங்கியாச்சு. இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்திருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். மசாலா அப்புறம் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நம்ம பாருங்கள் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதை இப்போது அப்படியே வடிகட்டி அள்ளி போட்டுக்கலாம். அதில் போட்டு நல்லா தண்ணி இல்லாத வடிகட்டிடுங்க. அதில் கசகசாலாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஏலக்காயெலாம், அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மசாலா உட்காந்து கொஞ்சம் அப்படியே இந்த மசாலில் அப்படியே குடல் கொஞ்சம் அப்படி பரட்டி எடுக்கலாம். கொடுங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டோடனே இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா மசாலா, வெங்காயம், அந்த கொத்தமல்லி எல்லாம் வறுத்து அதை ஊற்றிக்கலாம். வடிகட்டி போட்டு கூட குடல்ல எவ்வளோ தண்ணி வந்துச்சு பாருங்கள். நல்லா வடிகட்டுறதில் வடிகட்டி போட்டேன், அப்பயும் எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலா ஊற்றிக்கிட்டு தண்ணி ஊற்றாதீங்க உடனே, நல்லா கொஞ்சம் நேரம் பரட்டி விடுங்க. நம்ம சிக்கன் மட்டன்லாம் வறுக்கிறோம்ல அது மாதிரி கொஞ்சம் இந்த மசாலெலாம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த குடலுக்கு மேலே 1 சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விடுங்க. நல்லா ஊர் பக்கம்னா 4 விசில் விடுவாங்க, இங்கே ஒரு 6 விசில் 7 விசில் கூட விடலாம். உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் உப்பு போடுங்க, கரெக்டாக இருக்கும் 2 ஸ்பூன். ஏன்னா மெட்ராஸ்லலாம் வேகிறதில்ல குடல். ஊர் பக்கம்னா வில்லேஜ் பக்கம்லாம் உடனே வெந்துடுது, ஒரு 5 விசில் விடுவாங்க. இங்கே நம்ம 7 விசில் விடலாம். நல்லா மசாலா கொதிச்சிச்சு. மசாலே நல்லா இப்படி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்க போக்குள்ள கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போது 1 சொம்பு தண்ணி இதில் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிடலாம். குக்கர் சின்னதாக இருக்குது, தண்ணி நிறையா இருக்குது மசாலெல்லாம். வெயிட் போட்டுடலாம். சூப்பர். சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
சூப்பராக கிரேவி ரெடிங்களா? இப்போ நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். கசகசா 1 ஸ்பூனு, தேங்காய் 1/2 மூடி தேங்காய் ஒரு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். 1/2 மூடி தேங்காய், கசகசா 1 ஸ்பூனு. கசகசா நல்ல டேஸ்ட்டும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால் நீங்கள் கசகசா போடுறதுக்கு ஒன்றும் பயப்படாதீங்க. நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ கொஞ்சம் திக்காக கூட வச்சுக்கலாம். சும்மா ஜார் அலசி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நல்லா கொதிக்கணும் தேங்காய். அதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்படியே தான் வச்சுருக்கணும், மூடியெல்லாம் போடக்கூடாது. மூடி போட்டால் கூட விசில் போடாது, சும்மா மூடி போடலாம். நான் மூடியெல்லாம் போடல, அப்படியே ஓப்பன்லேயே ஒரு தட்டு போட்டு வச்சிட்றேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த நம்ம தேங்காய் கொதித்து பச்சை வாசம் நல்லா போன பின்னாடி இறக்கி சாப்பிட்லாம். குடல் குழம்பு ரெடி. இப்போ இந்த பக்கம் வறுவல் பண்ணலாம்.